ஓகே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி 4440 ஐசியில் எப்படி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்பீக்கரை வந்து நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தார். ஓகேங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டதை ஒரு சிலர், அதாவது 4440 ஐசினா இந்த 4044 அந்த 4440 அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா, அந்த ஐசி தான். ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த ஐசி பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பர்சன் இதில் தான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர். ஓகேங்களா, இன்னமும் இந்த போர்டு தான் ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த போர்டில் இன்றைக்கி நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டு எப்படி அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பேசிக்காக அதை பற்றி என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு 14 பின்னு கொண்ட ஒரு ஐசி. ஓகேங்களா, இது என்ன அவுட்புட் கொடுக்குன்னா ஸ்டீரியோ அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா, ஏடா சொல்கிற ஸ்டீரியோ அவுட்புட்டாக 3 தாடா இது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் முக்கால்வாசி யூஸ் பண்ணுற ஆடியோ சிஸ்டம் எல்லாத்துலேயும் இதை வந்து மோனோவை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா, இது மொத்தமாக இது 19 வாட்ஸ் கொடுக்கும். தனித்தனி சேனலாக பிரித்தோம்னா ஒரு 6 வாட்ஸ் வரைக்கும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இந்த ஐசியோட வாட்டேஜ் இவ்வளோ தான். ஓகேங்களா, வோல்ட்டு நம்ம உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் கொடுப்போம். ஓகேங்களா, ஓகே, இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் அதுக்கு வந்து டேட்டா ஷீட்டை பார்க்க வேண்டியதுக்கு நான் வேணால் வீடியோவோட இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதை பார்த்துக்குங்க. அதில் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் முதல்ல இன்புட்டையும் அவுட்புட்டையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த பின்னுக்கு இன்புட்டையும் அவுட்புட்டையும் நான் டேட்டா ஷீட் கொடுக்குறேன், அதில் முடிஞ்சால் பார்த்துக்குங்க. இல்லை நான் கொடுக்கலாங்கிற பட்சத்தில் நீங்களே போயிட்டு நேராக வந்து கூகுளில் போயிட்டு எந்த ஐசி உங்களுக்கு வேணுமோ அந்த ஐசி நேம் போட்டு பக்கத்தில் டேட்டா ஷீட்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே டேட்டா ஷீட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், உங்களுக்கு பின் அவுட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது நான் உங்களுக்கு வீடியோவில் ஈஸியாக பின் அவுட் சொல்கிறேன். ஓகேங்களா, 2வது பின்னும் 6வது பின்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது இன்புட். ஓகேங்களா, இன்புட் எந்தெந்த லைன்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அதாவது 6வது பின்னும் 2வது பின்னும். ஓகேங்களா, தலையில் எதுன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, 2வது பின்னும் 6வது பின்னும் இதோட அவுட்புட் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா, அதாவது 10வது பின்னும் 12வது பின்னும். இப்படி பாருங்கள், 10 இது 12. ஓகேங்களா, சரி. ஓகேங்களா, 2வது பின்னில் பார்த்தீங்கன்னா இன்புட் வரும். அதாவது 2 6 இன்புட்டு, அது பார்த்தீங்கன்னா 10 12 அவுட்புட். ஓகேங்களா, இது எதுக்குடா இப்படி நேர்கோட்டில் நான் எழுதியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 6வது பின்னில் கொடுக்குற இன்புட் பார்த்தீங்கன்னா 10வது பின்னில் வரும். 2வது பின்னில் கொடுக்குற இன்புட் பார்த்தீங்கன்னா 12வது பின்னில் வரும். ஓகேங்களா, இதை வச்சு தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இது தான். ஓகேங்களா, பெண்ணை எழுதலை. ஓகேங்களா, உங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, 2வது பின்னு 12. ஓகேங்களா, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்க எப்பயுமே 2 12 6 10. ஓகேங்களா, எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் 2 வகையாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீரியோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, மோனோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு போர்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த போர்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஒரு ஸ்டீரியோ போர்டு. நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். 2 இன்புட் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு ரெஜிஸ்டர் போட்டு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது ரெண்டும் வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. ஓகேங்களா, இதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து 10லையும் 12லையும் கிடைக்கும். இது ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கிரவுண்டையும் நம்ம 10வது பின்னு 12வது பின்னு அவுட்புட் எடுத்துக்கிட்டு ஈஸியாக போயிடலாம். ஓகேங்களா, இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதே நான் இன்னொரு மோனோ போர்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப பழைய போர்டு தான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப பழசு. அதாவது ஓகேங்களா, ரொம்ப பழசு தான். நான் இதிலேருந்து ஒரு ஐசி கூட நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன பின்னு சொன்னேன், 2வது பின்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது பின்னும் சொல்லியிருந்தேன்னா, இது 2 இன்புட்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 இன்புட்டையும் இவங்க எப்படி வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு போர்டுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 2வது பின்னை இன்புட்டாக கொடுத்துட்டு 6வது பின்னை கிரவுண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 2வது பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டு 6வது பின்னை வந்து இன்புட்டாக கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பின் அவுட் மாறும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எந்த போர்டை 4440 இருந்தாலும் சரி எடுத்து நேராக கையில் வச்சுக்க போகிறீங்க. இந்த சைடு ஐசி, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து தான் எப்பயுமே என்ன ஆரம்பிக்கணும் இந்த ஐசி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பின், அதாவது இப்படி பார்த்தோம்னா இதுதான் எனக்கு லெஃப்ட் சைடு. நான் இப்படியே திருப்பினா இதுதான் நமக்கு ரைட் சைடாக திரும்பிடும் இல்லைங்களா, அப்படின்னா இங்கேருந்து தான் என்னணும். ஓகேங்களா, 1 2 இங்கே பாருங்கள், 2வது பின்னு பாருங்கள்,
இந்த இடத்துல இருக்க பேடோட வந்து ஜாயிண்டாக இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்டில் வந்து 2வது பின் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்தில் ஒரு ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம் போகும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து இந்த 2 பின்னையும் அட்டாச் பண்ணிவிட்டு கிரவுண்ட் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 1 2 3 4 5 6 6வது பின்னுக்கு வந்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா ஒரு ஜம்பர் ஒன்று போட்டு நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, என்னால் வீடியோவில் பார்த்துக்கிட்டு என்னால் பார்த்து சொல்ல முடியல, அதனால் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம இன்புட் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்புட் கொடுத்தோம்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? அவுட்புட் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா 6வது பின்னில் கொடுத்தா நான் எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன், 10வது பின்னில் வரும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10வது பின்னுங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 10வது பின்னு. நமக்கு இந்த சில ஒயரில் இடைஞ்சலாக இருந்தது, அது உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் அதனால் இந்த இடத்துலேருந்து ஒரு சில ஒயரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எண்ணி பார்த்தோம்னாலும் இங்கேருந்து ஒன்றுலாம் 1 2 3 இந்த பின்னும், அதாவது இந்த பின்னும் அப்புறம் இந்த பின்னும் வரும். ஓகேங்களா? 12வது 10 12 நீங்கள் வந்து எப்பயுமே அவுட்புட்டாக வரும். 6 2 பார்த்தீங்கன்னா இன்புட்டாக வரும். ஓகேங்களா? 6வது பின்னில் இன்புட்டு ஒரு வேளை கொடுத்துருந்ததுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 6வது பின்னில் தான் நமக்கு வந்து இன்புட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 6வது பின்னு 2வது பின்னும் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதனால இதில் 6வது பின்னில் தான் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு 10வது பின்னு தான் வந்து ப்ளஸ்ஸாக வரும் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதாங்க. 6ல் கொடுத்தா 10 தான் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த கிரவுண்ட் பண்ண, அதாவது இந்த 2வது பின்னை கிரவுண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த சைட்லேருந்து அவுட்புட் எடுக்கிறீங்களா, அது எதோட அவுட்புட்னா, அதாவது 12வது பின்னில் வருங்களா. 12வது பின்னில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீக்கரோட மைனஸை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 10 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை 2வது பின்னில் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 12வது பின்னு தான் ப்ளஸ்ஸாக வரும், 10வது பின்னு மைனஸாக வரும். ஓகேங்களா? இதை அந்த போர்டை வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த போர்டு என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பின்னை கணக்கு வச்சு கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருந்தாரு, அதுக்கோசரம் தான் இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஓகே, எனக்கு இது வரைக்கும் இது தெரியாதப்பா, நீ தான் சொல்லியிருக்க அப்படின்னு எனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே மட்டும் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டு போங்க. ஓகேங்களா கைஸ்? ஓகே, பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.